90% நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற டாப் காலேஜஸ் வீடியோஸாக இருக்கட்டும், டாப் கோர்சஸ் வீடியோஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தான். லைக் வந்து அவங்க மூலியமாக ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அது எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த ட்ராப்பில் வந்து விழுந்துடாதீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு காலேஜ் பார்க்குறீங்களா, ஓகே, பெஸ்ட்டு கோர்சஸ் பார்க்குறீங்களா, ஓகே, ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து டேரெக்டாக காலேஜில் போய் விசிட் பண்ணி அங்கே டேரெக்டாக வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ரிவ்யூ கேளுங்க. இது எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். பிளேஸ்மெண்ட்னு சொல்லல தான் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நிறைய அஃபீஷியல் காலேஜ் வெப்சைட்டில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்குற காலேஜ் ரிவ்யூஸ் வீடியோஸில் இருக்கட்டும், இல்லை பெஸ்ட் காலேஜஸ் வீடியோஸில் இருக்கட்டும், இந்த காலேஜில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 90 lakh 55 lakh அந்த மாதிரி சொல்லுவாங்க. 90 லட்சம் 95 லட்சம் 50 லட்சம் ஒரு தர்றாங்கன்னா அது எல்லாருக்குமே கிடையாது. ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் 300 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி பேக்கேஜில் செலக்ட் ஆகும். பட் அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் கிடையாது, ஆவரேஜ் பேக்கேஜ். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க, லைக் 7 LPA 6 LPA 8 LPA 9 LPA அந்த ஆவரேஜ் பேக்கேஜ் பாருங்கள், எவ்வளோ பெர் இயருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்சன்டேஜ் வந்து ஆவரேஜாக வந்து பிளேஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத அந்த இதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அட்மிஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை நல்ல பெஸ்ட் காலேஜில் சேர்த்து விடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது ஆல் அபவுட் எல்லாமே வந்து ப்ரொமோஷனல் பெய்ட் வீடியோ தான். ஸோ அதை வந்து அந்த ஒரு ட்ராப்பில் வந்து விழுந்துடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது நிறைய பேர் இந்த கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு இதனால் ஏன்னா எனக்குமே வந்து நிறையா ப்ரொமோஷனல் அந்த இது வந்து வந்திருக்குது. பட் நான் இது வரைக்கும் எதையுமே நான் ஓகே பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலேஜை பற்றியே தெரியாத, ஒரு பிளேஸ்மெண்ட்டை பற்றியே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி நான் அந்த காலேஜில் சேர் அப்படின்னு சேர்த்து வரதில் எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அந்த இதில் வந்து கொஞ்சம் ஒரு அவேர்னஸாக இருந்துக்கங்க. அண்டு நிறைய பேர் வந்து இது கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு 20 minutes வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், எந்த ஒரு இன்ஸ்டியூட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் இந்த ப்ரொமோஷனல் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் எப்படி காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டுமே பற்றி ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய காலேஜை. ஜஸ்ட்டு ஒரு ப்ரொமோஷனல் வீடியோனா இது வந்து ஒரு மொபைல் ஃபோன் சூஸ் பண்ணுறது கிடையாது. சும்மா நீங்கள் யூடியூப்பில் 100 வீடியோஸ் ரிவ்யூ பார்த்துட்டு போய் ஒரு மொபைல் வாங்குறதுக்கு. இது வந்து உங்களுடைய கரியருடைய ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த நீங்கள் படிக்கிற காலேஜ். உங்களுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும், உங்களை சுற்றி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.